தர்பூசணி விற்கிற வேலைனாம் இப்போ BMW கார் வாங்குற அளவுக்கு வசதியாக வந்துட்டோமா. நாய்ச்சத்து இல்லை நேர்ச்சத்து. இது அது உடம்புக்கு வந்து நீர்ச்சத்தை கொடுக்குற ஒரு பழமா இருக்குது. இது நாங்கள் இப்போ என்ன பிரச்சனைன்னா எங்களோட வீடுகள சில்வர்கள் இல்லை, இதுலதான் குடிக்க போறோம். பாட்டி அம்மா பாட்டி குடிச்சு காட்ட போறோம். எப்படி திருப்பி மூடி போட்டு கடையில குடிச்சிட்டு காசை பண்ணிங்க ஏன்னா வாய்க்க வைக்க மாதிரியே என்ன மாதிரி கடிக்குமோ. இப்ப மாதிரி இல்ல கூட கை 2 எடுத்துனாங்கடா தொட்டி கவிடுவோம் போட்டு தொட்டி மாதிரி வந்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நாடி லக்ஷன். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு ஜூஸ் ஒன்று வந்து செய்து காட்ட போறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான வெயில் டைம் தானே, அதாவது வெயில் காலமே நம்ம சித்திரை மாதம் சரியான ஒரு அவ்வளோ வெயில் அடிக்கிற டைம்னு சொல்லலாம். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என்ன பேர் அதுக்கு பத்தாழை பழம் பத்தாப்பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையவே ஃபேமஸ் ஆகிருக்கிற அந்த டைமில் தர்பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை தான் நான் உங்களுக்கு எப்படி அடித்து குடிக்கிறேன்னு சொல்லிட்டு செய்து காட்ட போகிறோம். செய்து காட்ட போகிற மட்டும் இல்லாமல் அது குடிச்சும் காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்துட்டு இப்போ ஃபேமஸ் ஆகி கொண்டு இருக்கு, நிறைய விற்பனையும் ஆகி கொண்டு இருக்கு. இப்போ இந்த டைமில் கிலோ எவ்வளோமா? 120. கிலோ 120 ரூபாய்க்கு கடையில் வந்து விற்பனை செய்யணும் நினைக்கிறேன். ஜஸ்ட்னா டவுனுக்கு எல்லாம் வந்து கிலோ 80 ரூபா 70 ரூபா அப்படி எல்லாம் போகுது. இங்கே பருத்துறையை பொறுத்தளவில் 120 ரூபா போகுது கிலோ. அப்போ அதுங்களுக்கு எப்படி நாங்கள் ஜூஸாக குடிக்கிறதுன்றதான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். இப்போ வாங்க நாங்கள் எப்படி ஜூஸ் குடிக்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு அம்மா தான் வீட்டுக்கிட்ட வெட்டுறாக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்பூசணி. இதைத்தான் நாங்கள் இப்போ வெட்டி வந்து ஜூஸாக அடிக்க போகிறோம். இது நாங்கள் வெறுமையாக சாப்பிடலாம், ஆனால் ஜூஸாக அடித்து குடிக்கிறது கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் என்ற காரணத்தினால வந்துட்டு ஜூஸாக அடித்து குடிக்க போகிறோம். இதை வந்து நாங்கள் இப்போ 2 பிளந்துட்டோம் பாருங்க. அம்மா ஒன்று கதைக்காமல் இருக்கிறா. எப்படி எடுக்கிறா? எஸ். இதை வந்து நீங்கள் அப்புறம் 2 பிளந்துட்டு கரண்டியால் வந்து வெட்டி எடுக்கணும். என்ன வத்தாப்பழம் பட்ட கூட பட்டன் தான் வருது. ரோட்ல பின்னும் பெருசு உண்டு, அப்படி வெட்டி போட்டுக்கிறாங்க. அது இதுக்காக போடுறது கழிக்கிறதுக்காக இல்ல, உள்ளுக்குள்ள எடுத்து போ. அது மற்றது இல்லை, நான் கழிக்கிறது போடுறது. எந்த நீத்துக்கு பார்க்க நல்லா இருக்குல்ல, என்ன நல்ல கலர் உண்டு. கை 2 எடுத்துனாங்கடா தொட்டி கவிடுவோம் போட்டு தொட்டி மாதிரி வந்துட்டேன். இதுக்கு 2 போட்டு குடிக்கலாம் போல. ஓ என்ன ஏன் சும்மா சில்வர் எடுக்கும். இதுல அன்றைக்கு யூடியூப்ல பார்த்தேன், உள்ளுக்குற இருக்கிற எல்லாம் கோதி எடுத்து போட்டு இந்த வெளி கோதை மட்டுமே ஒரு டிசைன் மாதிரி ஒரு செய்தவங்க. இப்ப மத்தாப்பழம் நல்ல இந்த டைம்ல நல்ல உடம்புக்கு நல்லது, சாப்பிடவே நல்லா இருக்கும். இனிக்குதோடா? நார்மலா இனிக்குதோ? சீனி போடத்தோ இல்லையே? இனிச்சாத்தான் மத்தாப்பழம், இல்ல சீனி போடத்தான் போகணும் ஜூஸுக்கு. சீனி மிச்சம் முடிப்ப கொண்டு வா. சரி, மற்றது மட்டி போடுவோம் நல்லா இருக்கு. போடுவோம். அச்சோ அரைவாசியே காணேன். அப்படியே அந்த ஐஸ்கிரீம் டேஸ்ட் ஒன்று இதுல இருக்கு. ஏன்னா வாய்க்க வைக்க மாதிரியே. என்ன மாதிரி கடிக்குமோ? இப்ப மாதிரி இல்ல கூட வத்தாப்பழம் பட்டா கூட சத்து இல்லைன்னு புரோட்டீன்ஸ் வாங்கி குடிங்க. நான் ஒரு பக்கத்தால வெட்டுறேன், அவங்க ஒரு பக்கத்தால சாப்பிடுறாங்க. இப்படி சாப்பிட முடிக்கிற சோக்கா இருக்கும். மற்றது மட்டும் அவங்க முடிச்சுட்டாங்க. இது வெட்ட பொறுக்க இது வட்டி குளியர் பண்ணோம்னா அவங்கள அதை முடிச்சுட்டாங்க. மற்ற அடுத்தது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எனக்கும் ஏற்கனவே குரலும் சரியில்லை, உடல்நிலையும் சரியில்லை.
அப்போ வத்தாப்பழம் குடிக்கிறது கூடாது தான். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. ஆனால் சும்மா குடிச்சு காட்டுறோம்ன்ற தான் நாங்கள் செய்கிறோம். ஸோ பிரச்சனை இல்லை. வத்தாப்பழம் உடம்புக்கு தீங்கில தானே. முந்தி சிங்கள ஏரியால தான் இதை காணல, அஞ்சு பெருசா இல்லை தானே. ஆனால் இதில் நிறைய நன்மையான விஷயங்கள் இருக்குமா, என்னன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த அனுபவம் இல்லை. நார்ச்சத்து இருக்காம், கொழுப்பு இருக்காம் என்று நான் சொல்ல இல்லை. கை கால் உழைவடுபடுமோ ரெண்டா நான் முழுக்க சாப்பிட்றோம். கை கால் உழைவடுபடுமோ, அதுக்கு வேறு இது பழங்கள் இருக்கும். உடம்புல இருக்கிற இந்த வெயில் டைம்ல நீர் சத்து இருக்காதானே உடம்புல, அப்ப நீர் சத்து எல்லாத்தையும் அப்படி எடுக்குமா. திருப்பி மூடி போட்டு கடையில உடிச்சிட்டு காசை பண்ணிங்க தம்பிதா. நல்லா இருக்கேன்னு தெரியுதா இல்லத்தானே? தெரியுது. ஸ்டிக்கர் ஒட்டினா தெரியாது. காசை பண்ணிங்களா உண்டை கொடுத்துட்டு வேண்டாம். சைவக்காரர் அப்படி அந்த தேங்காய் உடைச்சிட்டு கோயில்ல அப்படி வைக்கணும். ஏன்னா கோயில்ல இதை வைக்கிறது இது என்ன இப்ப கொட்டை இப்படி கரண்டியால எடுக்கிறது விடியுமே இல்லோ. இல்ல மிக்சியில அடிச்சு போட்டு ரெண்டு அவங்க மிக்சியில கொட்டை இல்லாம அடிபட்டுடும். ஓ நாங்க கரண்டியால எடுப்போம். விடியுமே இல்ல கடா இருக்கு. ஐயோ கரண்டியால எடுக்கல, அடிபடுமே மிக்சியில தூளா போடுமே. கையால எடுக்க முதல்ல போய் என்ன அடிச்சீங்க? அப்போ இருக்கா கையால எடுத்துட்டு அடிச்சேன். கடவுள் உலகத்தை எடுத்து முடிக்க முடியுமே இல்ல. அது கையால என்ன கடை எடுக்கல. பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இருந்த தர்பூசணி வலிச்செல்லாம் எடுத்து இப்ப நாங்கள் மிக்சியில் அடிச்சிருக்கிறோம். அடுத்த கட்டம் என்ன செய்வோம்? களைச்சு போனோம். அடுத்த கட்டம் களைச்சு போனா அதைத்தான் குடிக்க போற அவளுக்கு. கலைக்கிற காரணம் தானே அதை செய்திருக்கிறோம். இது சீனி போடணும். இப்ப சீனி போட்டு காட்டுவேன். என்ன பம்பரன்னு சொன்னா முதல்ல அடிச்சு போட்டாம என்னமா சீனியை போடுங்க. ஓகே, இப்ப வந்துட்டு அந்த பெரிய ஆண்டாக வந்து ஊத்துறா என்னன்னு சொன்னா எல்லாரும் அப்படியே பார்த்து குடிக்கலாம். அந்த பெரிய தொட்டியல்ல குளிக்க போனாலும் இல்ல 4 பக்கத்தாலையும் கிண்ணங்கள் கொடுத்து விடுறதான் அள்ளி குடியுங்க. அதே மாதிரி எல்லாரும் ஒரு கரண்டி கொண்டு ஓடி வாங்கோ. ஆனா உண்மையாவே சீனி வந்து அதுக்குள்ள மிக்சிக்குள்ள போட்டு அடிக்கிறது. எப்படிங்க டேஸ்ட் கட்டுடு. அதான் இல்ல என்ன சுடுதண்ணி தேயில ஊத்துறாச்சு, இல்ல சுடுதண்ணி ஊத்துறா என்ன வளர்க்குறீங்க? வளர்ந்துதான் சுவர் போடணும். ஓகே காணும். மத்திய தண்ணி ஆத்திர வேற ஆத்தி கொண்டு இருக்கிறா. இப்ப நாங்கள் அம்மா பாட்டி குடிச்சு காட்ட போறோம். எப்படி அடிக்கவே வைத்த கலக்கி கொண்டு. மற்றது கசகசா போடலாம். இதுக்கு ஐஸ் கட்டி போடுறோம். ஐஸ் கட்டி. மற்றது இன்னொரு விஷயம், இந்த தர்பூசணி இருக்கும்ல அதை ஃப்ரிட்ஜில் வச்சு தானே பாவிக்கணும். அப்பதான் நல்ல ஒரு இதா இருக்கு, குளிரா இருக்கு. அப்ப இப்ப கொண்டு வச்சு ஒரு ஐஸ்கிரீம் குடிச்ச மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும். இல்ல இப்ப வைக்கிற இல்ல ஐஸ் இத வெட்டுற முன்ன ஐஸ் தண்ணி பண்ணி விடுவோமே. அப்பதான் இழுக்க இழுக்கச்சுவோமே. ஐஸ் கட்டி கிடாக்கு உவனு கூட எங்க கிடக்கும் இப்படி குடிப்போம். ஒரு நாள் ஆமா டேஸ்ட் பண்ணி பாக்கலாம். டொய்லெட் தண்ணி வாத்து விடுவாரு. எப்படி இருக்கு? ஐஸ் கட்டி போட்டா தரம். அதான் நான் சொன்னேன், அதே ஒரு கண் மூடு போடுது ஆட்டோமேட்டிக்கா. அது சுவை. இப்ப நாங்கள் குடிச்சு காட்ட போறோம். நம்ம இப்ப தடி இதுக்கு பார்க்க போறோம். என்னம்மா பிள்ளைகள் இதெல்லாம் கொண்டு போங்க. அதெல்லாம் கிடக்கட்டும். இதுக்கு வேறுங்க, இது தேத்தனி கொண்டு போங்க. மூடையில வடிவா. நாங்கள் பெண்ண பிரச்சனைன்னா எங்கட வீடுகள சில்வர்கள் இல்ல, இதுலதான் குடிக்க போறோம். சீக்கிரமா பயன்படுத்தணும். என்னமா சில்வர் எடுத்தா அப்புறம் கழுவ வேண்டி வரும். அதனால இதுலயே குடிச்சு முடிச்சு விட்டா சோழியில என்னமா சரிங்க. 6 டிக்கெட்டுக்கும் பிரிக்க வேணும். மோர் ஆக்குறீங்க. நூறியா வருது, அதான் 100 தட்டி எடுக்கிறேன்.
ஓகே இப்போ நாங்கள் இதை வந்து குடிச்சு பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி வா ஓடி வந்தா இப்போ நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நான் பார்த்துட்டேன் என்ன வயிற்றுக்கு கடாம்புடா அந்த மாதிரி இருக்கு எனக்கு மட்டும் ஐஸ் கட்டி பண்ணி போடுங்கடா ஐஸ் கட்டி போடாம குடிக்கல நான் கூட இது பாருங்க எப்படிங்க கையில் நடுங்க இப்படி எனக்கு சிவத்த கலர்ல இருக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்கு சிவப்பில்ல ரோஸ் தெரியலடா அந்த பிள்ளை வேவாக்குது கொடுக்க சொர்க்கம் காட்டுது இதால குடிச்சா இந்த இது குடிச்சா மாதிரி தான் மருந்து குடிச்சா மாதிரி தான் குடிச்சு வந்துருக்கு நான் ஏன் இப்படி குடிக்கிறேன்னு உங்களுக்கு விளங்க இல்லை ஏன் அந்த டேஸ்ட் பாக்குறேன் டேஸ்ட் ஒரு கத்தான் ஒரு கரண்டி எடுத்து பாக்குறது இவன் இப்படி குடிப்பானண்டா 400-500 ரூபாய்க்கு பண்ணி இருந்துக்கலாமே இன்னொன்று பார்சல் என்னோட வேட்டு அது ஊத்துங்க அதுல எங்க மாட்டது ரைட் கொஞ்சம் கொஞ்சம் ஏன் கேனாங்க என்னால முடியல சாமி இந்த அளவுங்கட பிளேட் கேட்டிக்கணும் போல வரா எல்லாம் குடிக்கிறார் அண்ணியாரு இதுங்க அருமை தெரியல ஆனா குடிச்ச பார்த்து நம்ம அந்த மாதிரி தான் இருக்கு புளி குட்டிக்கிற இட்டவுக்கு நித்திர முழிப்புட்டார் கொட்டை கேனா குடிச்சா அப்புறம் சிக்கலா போயிடும் என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா பேதி குடிக்க தேவையில்லை இது காணும் இது உண்மையில வந்து அந்த வெயில் டைம்ல சும்மா அந்த மாதிரி இருக்கும் இந்த கூழ் தண்ணி சோடா ஜூஸ் அதெல்லாம் செட் ஆகாது இதை குடிச்சிங்கன்னு சொன்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும் ஓ இளநீ நான் நினைக்கிறேன் இளநியை விட இது பெஸ்ட்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உண்மையிலேயே நல்ல டேஸ்டா இருக்கு அது போக உடம்புக்கு வந்து நீர்ச்சத்தை கொடுக்குற ஒரு பழமா இருக்குது இது அதே நேரம் நிறைய விஷயங்கள் இருக்குது நன்மைகளை பார்க்க போனா நிறைய நன்மைகள் இருக்குது நாம அந்த அளவுக்கு சயின்ஸ் படிக்கல என்ன நன்மைகள் இருக்கு சொல்லுங்க நார்ச்சத்து இருக்குது நீர்ச்சத்து இருக்குது 2 3 ஓ நார்ச்சத்துன்னு சொல்லி இருக்கு நாய்ச்சத்து இல்ல நார்ச்சத்து ஓகே ஃபைனலா அவ்வளவுதான் உண்மையிலே அந்த மாதிரி இருக்குது வேற லெவல் இருக்குன்னு சொல்லலாம் நீங்களும் மட்டும் வீட்டு ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பாருங்க கட்டாயம் இந்த டைம்ல நீங்கள் நிறைய பேர் டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம என்ன சொன்னா வெயில் டைம் தானே கட்டாயம் நீங்கள் வீட்டு ஒருக்கா எல்லா டைம் வேண்டுபட்டிருக்கு கட்டாயம் இப்போ என்ன சொல்றாங்க இப்ப என்ன சோறு கறி காய்ச்சாம இதை பண்ணி சாப்பிடுவோம் தர்பூசணி வியாபாரிகளான அன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் தர்பூசணி விற்கிற வேலைனா இப்ப BMW கார் வாங்குற அளவுக்கு வசதியா வந்துட்டேமா இப்ப ஏன் எனக்கு நானும் குடிச்சுனேன் தானே எனக்கு அவரை வரையில அது குடிக்கிறாங்க இல்ல அது குடிக்கிறாங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னு சொன்னா இதோட நாங்க ஃபைனலா வீடியோ முடிக்க போறோம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் புதுசா வாரிக்கணும் சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் முடிச்சு தொடர்ந்து வரும் ஓகே வேற என்ன சொல்ல விரும்புங்க பாய் பாய்